Hello friends, welcome back to my channel angelinecreations. வாரம் தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்களோட ஸ்பெஷலான ரெசிபிஸை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் மாவட்டம். என்னடா புதுசாக ஒரு வீடியோ கிளிப் போட்டிருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது வேற ஒன்றும் இல்லை. எவ்ரி இயர் வந்து நாங்கள் வேளாங்கண்ணி ட்ரிப் போவோம். ரிட்டர்ன் வரும்போது பூண்டி மாதா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் காவேரி ஆற்று தண்ணியில் நல்ல ஒரு குளியல் போட்டுட்டு திருவையாறு வருவோம். திருவையாறுல அசோகா அல்வா வாங்கி சாப்பிடாம நாங்க போனது கிடையாது. அந்த அசோகா அல்வா பர்டிகுலரா ஆண்டவர் அல்வா கடையில தான் நாங்க போய் வாங்கி சாப்பிடுவோம். அது வந்து பல வருடங்களா ரொம்ப பிரபலமா இருக்கும். அந்த அல்வா கடைக்கு நீங்க போனீங்கன்னா அங்க வந்து உங்களை ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணுவாங்க. வெல்கம் பண்ணிட்டு சுட சுட அந்த அல்வாவை நீங்க வாங்கி சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அந்த அல்வா கூட கொஞ்சம் மிக்சர் கொடுப்பாங்க. நீங்க அந்த கடையிலேயே உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, இல்ல நீங்க பார்சல் வாங்கினாலும் சரி, அல்வாவோட கொஞ்சம் மிக்சர் ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. அந்த அசோகா அல்வா வந்து எப்படி நம்ம வீட்டுல ஈஸியா செய்யறதுங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். திருவையாறு அசோகா அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். பாசிப்பருப்பு 1/2 கப், சர்க்கரை 1/2 கப், இனிப்பு சேர்க்காத கோவா 1/4 கப், நெய் 1/2 கப், முந்திரி ஒரு 10லேருந்து 15 மாதிரி எடுத்துக்கோங்க, உப்பு, கேசரி கலர் கொஞ்சம், அப்புறம் மைதா 1/4 கப், எண்ணெய் 1/4 கப். அது அல்வா செய்யும் போது போட்டுறேன். இப்போ ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு இந்த மூங் டாலை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்துட்ட பிறகு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் இதை வந்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழஞ்சி வேகணும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்த பிறகு இது நல்லா ஆற வச்சுட்டு அதோட கூட உப்பும் அந்த கோவாவும் சேர்த்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஸ்வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்கறது வந்து அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டை வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம அதே பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். முந்திரியெல்லாம் உடச்சி இதில் வறுத்து போடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் திராட்சையும் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் கடையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாங்கள் எப்படி அதை வாங்கி சாப்பிட்டோமோ அதே மாதிரி இருக்கட்டும்னு தான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்து மைதா மாவை வறுத்துக்கலாம். இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி அவங்க கடையில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த அல்வா வந்து நல்ல டெக்ஸ்டர் வரத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. பட் மைதா வேண்டான்னு ஃபீல் பண்ணுறவங்க கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் மைதாக்கு பதில் 1/4 கப் கோதுமை மாவு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நெய்யில் நல்லா வறுத்துடணும். கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நான் இந்த அசோகா அல்வா வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு 11 months இருக்கும்போது வேளாங்கண்ணி போயிருந்தோம் மொட்டை அடிக்கிறதுக்காக. அப்போ தான் இதை வந்து வாங்கி சாப்பிட்டோம். அதோட வீடியோ கிளிப் தான் வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் காட்டியிருந்தேன். அப்போ ஜெசிஜெனிக்கு வந்து 11 months. நான் வந்து அப்போ அவங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தனால நல்லாவே குண்டாக இருப்பேன். அந்த ஃபோட்டோவில் நான் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறப்போ நல்லா குண்டாக இருந்தேன். அப்புறம்தான் வந்து வெயிட் குறைச்சேன். நீங்கள் தஞ்சாவூர் போனீங்கன்னா இந்த திருவையாறு அல்வா வந்து வாங்கி சாப்பிட மறக்காதீங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பு பேஸ்ட்டை வந்து போட்டுடலாம். இதில் ஸ்வீட் சேர்க்காத கோவா சேர்க்குறது இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும்.
உங்ககிட்ட கோவா இல்லைன்னா கொஞ்சமாக பால் சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கலாம். எல்லா சர்க்கரையும் ஒன்றா சேர்த்துற வேணாம், ஃபஸ்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் சேர்க்கலாம். ஏன்னா நம்ம இதை கொஞ்சம் கூட கட்டி விழாமல் நல்லா ஸ்மூத்தாக கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ எல்லா சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பேட்ச் சர்க்கரையை திரும்ப சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். இப்படி எல்லா சர்க்கரையும் சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு அடுத்த கலர் சேர்க்கலாம். நான் வந்து கேசரி கலரை தண்ணியில் கரைச்சி வச்சு ஊற்றுறேன், அப்போ தான் வந்து ஈவனாக பிளெண்ட் ஆகும். நீங்கள் கேசரி செய்யும் போது ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது டிஷ்ஷில் வந்து கலர் போடும் போது ஆகட்டும், அந்த கலரை வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்ல ஈவனாக பிளெண்ட் ஆகிடும். சின்ஸ் இது வீடியோ பர்பஸுங்கிறதுக்காக கலர் சேர்த்துருக்கோம், பட் வீட்டில் சும்மா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கலர் இல்லாமையே செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். அந்த 1/2 கப் நெய்யை வந்து நான் ஃபஸ்ட்டு சேர்த்துட்றேன். இப்போ வந்து இந்த அல்வா வந்து இந்த நெய் நம்ம ஊற்றுனது ஃபுல்லாக நல்லா இழுத்துக்கும். நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எப்படி நல்லா ஒன்றா திரண்டு வந்திருக்கு, நம்ம ஊற்றின நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து 1/4 கப் எண்ணெய் சேர்த்துட்றேன். திருவையாறில் இருக்க ஆண்டவர் அல்வா கடையில் நாங்கள் போய் டேஸ்ட் பண்ணும்போது அதில் நெய் வாசனையும் இருந்துச்சு, அந்த ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருந்த வாசனையும் இருந்துச்சு. பட் சூடாக அந்த கடையில் அந்த அல்வா சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வறுத்த முந்திரியை சேர்த்துடலாம். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி அதுக்கப்புறம் சைடில் வந்து நெய்யெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அல்வா வந்து கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ஒன்றா திரண்டு வந்துடுச்சு. இதுதான் வந்து அல்வாவோட பதம். நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி சாஃப்டாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தான் கொஞ்சம் ஆறின பிறகு அது கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சுவையான திருவையாறு அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் அந்த கடையில் மிக்சரோடு சர்வ் பண்ணுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அசோகா அல்வா எப்படி செய்யணும்னு பார்த்தீங்களா? ரொம்பவே ஈஸியாக இருக்குல்ல? நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.